அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் குருவுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக அடுத்த 25 நாட்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி முற்றிலுமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவுடன் இணைகிறாருங்க. இந்த வேலை மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமான ராசியின் அதிபதியான சுக்கிரனும் முழு சுபகிரகமான குருவும் இணைவது மிக பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குருவும் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து மிகவும் வலுவாக சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3இல் பதிக்கிறாருங்க. எனவேதான் இந்த நேரம் என்பது நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிநாதரான சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் உச்சபட்ச நிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கும். தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மற்றும் சுக்கிரனின் சப்தம பார்வை வெற்றிக்கு உரித்தான 3இல் பதிவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் கூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருகிறது. உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவாக இல்லை என்றாலும் சரி, இந்த வேளையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் தெளிப்பாக இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக வரும். உங்களுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்களுடன் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணியுங்கள். உறுதியாகவே குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாகவே அடுக்கடுக்காக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் சொந்தமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இதே வேளையில் மற்ற பெருவாரியான கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கைகூடும். போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் மிக பெரிய அளவிலான சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் பெற்ற ராசியாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திசையிலேயே வீட்டுமனை அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக புத்திர
நட்சத்திரக்காரகனுடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாகவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் போன்றவற்றையும் நிச்சயம் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கவலைகளை முற்றிலும் நீங்கக்கூடிய வகையில் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் பயணிக்கக்கூடிய வகையிலும் அவற்றை வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கிடைக்க இருக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற முயற்சியில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் நேரமாக இந்த தருணத்தை குரு சுக்கிர யோகம் உருவாக்குவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை அடுத்த 25 நாட்களில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறது. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத சங்கடம் நிறைந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நியாயமற்ற போட்டிகள் தானாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சோசியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் அதன் மூலம் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கனகச்சிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் ஒன்றாக 9இல் அமர்ந்திருப்பதால் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான உயர்வையும் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாகவே கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் வரவேற்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் கல்வியில் தீவிரத்துடன் படிப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய முடிவையும் செயல்பாடுகளையும் நன்கு மெருகேற்றி செயல்படுத்த முயற்சி செய்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அபிவிருத்தி காணக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.